أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر اللهم ربي ارحمهما كما ربياني صغيرا اللهم يسر لي أمري أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்னைக்கு நம்ம படிக்க போற சூரத்துல் கத்ர். ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. ஸோ இங்கே இன்னா குண்ணா வைக்கணும். இன்னா முக்குனால சொல்லணும். ஓகே, குண்ணா வச்சு சொல்லணும். இன்னா இல்லை இன்னா இழுத்து சொல்லணும். அன்சல்னா இது இஃபா வைக்கணும். சரியா? எப்படின்னா அன்சல்னா சேர்த்துடணும். இன்னொன்னு அப்புறம் கதர் கல்கலா வச்சு சொல்லணும். கதர் கேவமா அதுராக்கும். இங்கேயும் கல்கலா இருக்கு. கதர். ஓகே, அப்புறம் அதே மாதிரி ஹைரும் ஹைர் ஹைரும் மீன் அது உண்ணா வச்சு அதோட சேர்த்துடணும். இது காம். அதே மாதிரி ரப்பிஹிம் மீன்குள் இங்கேயும் இது காமிக்கணும். இதை மீமி இந்த மீமி சேர்த்து குண்ணா வச்சு சொல்லணும். மின் கொல்லின்னு சொல்லக்கூடாது. மின் கொல்லி இஞ்சி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மின் கொல்லி. ஓகே, அதுதான் இஃபா சேர்த்து சொல்லணும். ஓகே, சலாம். இங்கே காஃப்னு இருக்கு பாருங்க. ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் பண்ணுங்க. ஹத்தா மாத்துலா இதுவும் இந்த கல்கலா அசைச்சு சொல்லணும். மத்துலையில் ஃபஜ்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல் கத்ர் இது மக்காவில் இறங்கணும். அது 5 வசனங்களை கொண்டது. சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரலாளன், அர் ரஹீம் பேரன்பாளன். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இன்னா பிளஸ் அன்சல்னா பிளஸ் ஹூ பிளஸ் ஃபீ பிளஸ் லைல் பிளஸ் அல் கத்ர். இன்னா மீன்ஸ் இன்னொருக்கு இது நாமும் இருக்கு, 2 சேர்த்துருக்கு. இன்னா நிச்சயமாக நாம். இன்னன்னா நிச்சயமாக. இன்னா நிச்சயமாக நாம். அன்சல்னா நாம் இறக்கினோம். நஸ்ஸலங்கிறதா அதுக்கு டூட்டுவாடு. ஓகே, இறக்கினான். அன்சல்னா நாம் இறக்கினோம். புரியுதா? நாம் இறக்கினோம், நிச்சயமாக நாம் இறக்கினோம். எதை? ஹூனா அதை. எதை? குரானை. ஃபி இல் லைலத்னா இரவு. லைல் தான் சொல்லுவாங்க. இது பெண்பால்னால இந்த மர்பூத்தா வந்திருக்கு. ஓகே, லைலத். ஓகே, இரவில் இறக்கணும். எந்த இரவில்? அது எப்படிப்பட்ட இரவு? அல் கதர், கண்ணியமிக்க இரவில் நாம் இறக்கினோம். குரானை நாம் நிச்சயமாக எதை இருக்கிறோம்? கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முன்னாடி என்னெல்லாம் சொன்ன சூரத்துல் பக்ரால நாம் குரானை ஷஹ்ரி ரமதான்ல இறக்கணும். ரமதானோட மாதத்துல நாங்க இறக்கணும். இப்ப எப்ப இறக்கணும்? சரியா? இது இப்ப இருக்கிற சூரத்துல் கதர்ல அல்லாஹ் சொல்றோம். இது லைலத்துல் கதர்ல இறக்கியிருக்கேன். நீ கண்ணியமிக்க இரவில் நான் இறக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரியா? அல்லாஹ் இந்த குரானை ஷஹ்ரி ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான் ரமதான் மாதத்துல இருக்குன்னு சொன்னோம். இங்க கதர்ல சூரத்துல் கதர்ல இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்துல் கதர்ன்னு சொல்றோம். சரியா? இப்போ அப்ப ஒரு நாள்ல எப்படி இறங்க? அல்லாஹ் குரானை பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல், பலகைக்கு பேர் என்னது? லவ்ஹுல் மஹ்ஃபூல். எல்லாம் ஃபுல்லா எல்லாமே அதுல இருக்கு. அத உலக வானத்தில் உள்ள கண்ணியத்தின் இல்லத்திற்கு பைத்துல் இஸ்ஸா என்ற ஒரே முறையில் இறக்கினான். சரியா? ஒரே முறையில் எப்படி இறக்கினான்னா, மஹ்ஃபூல்ல இருந்து உலக வானத்தில் உள்ள கண்ணியத்தின் இல்லத்திற்கு அது பேர் இந்த பைத்துல் இஸ்ஸாவுக்கு ஒரே முறையில் இறக்கினான் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மற்றவங்க சொல்றாங்க. பின்ன அதுக்கு பிறகு இது என்ன வச்சு 23 ஆண்டுகளாக
நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் என்னது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பகுதி பகுதியாக இறக்கப்பட்டது. புரியுதா? சரியா? பின்னர் அல்லாஹ்வின் மகத்தான குரானை இறங்குவதற்காக அடுத்தடுத்த அல் அல் கதிரின் என்ன தகுதியை அல்லாஹ் உயர்த்தினான். சரியா? அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் எப்ப இருந்தது? லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு இறங்குது. இங்க இருந்து அல்லாஹோட லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து உலக வானத்தில் கண்ணியமிக்க இல்லத்திற்கு பைத்துல் இஸ்ஸாவை ஒரே முறையில் இறக்கினான். சரியா? பின்னர் ரசூலுல்லாஹி சொல்றதுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்பட்டுச்சு, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அறிவுரைகள் தேவைப்பட்டுச்சோ அப்ப என் அல்லாஹ் வந்து 23 நாள் நடந்த சம்பவம் அடிப்படையில் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் வந்து என்ன ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம்ல அல்லாஹ்வுக்கு சாரி ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இறக்கினான். புரியுதா? சரியா? இது வந்து நமக்கு இந்த 44வது சாப்டர்லையும் அல்லாஹ் சொல்லுங்க, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் முபாரக், முபாரக்கான இரவில் இறக்கினோம். இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சா? ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. என்னடா ஷஹ்ரி ரமதான் வந்திருக்கு, லைலத்துல் கத்ர் இரவில் வந்திருக்கு, அப்புறம் 23 வருஷங்கள் வந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ நம்ம ஐ திங்க் ஸோ எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னாங்கிறது இஸ்மு. ஓகே, இன்னா ஃபல அன்சல்னா இது வெர்பு. ஓகே, ஹூ தமீர் ஃபி ஹர்ஃப் லைல் இஸ்மு அல் கத்ர், இதுவும் இஸ்மு தான். நெக்ஸ்ட் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், வ பிளஸ் மா பிளஸ் அத்ரா பிளஸ் க பிளஸ் மா பிளஸ் லைலத்து பிளஸ் அல் கத்ர். ஓகே, வ இன்னும் மேலும் மா எது, என்ன நல்லா கேட்குறாமா, எது அதுரா அறிவித்தது. இப்போதான் நல்லா கேள்வி கேட்டுதான் பதில் சொல்லணும். ஸோ அதுரானா அது அறிவித்தது, க உமக்கு அறிவித்தது. அதுராக்க நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அதுராக்குங்கிறது ஒரு வேர்டு கிடையாது, அது 2 வேர்டு. புரியுதா? அதுரா பிளஸ் க. ஸோ ஒமா அதுராக்க, அதுரா அறிவித்தது, க உமக்கு, மா என்னவென்று, என்ன, லைலத் இரவு, லைல். ஓகே, லைல்னா இரவு, அல் கதர் கண்ணியமிக்க, கண்ணியமிக்க இரவு என்ற உனக்கு அறிவு. மா அதுராக்க, உனக்கு யார் அறிவிச்சா? மா லைலத்துல் கத்ர், அது என்னவென்று உனக்கு அறிவிச்சது யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி தெரியாது. அதனால அல்லாஹ் கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்றான். ஸோ வ ஹர்ஃபு, மா ஹர்ஃபு நிச்சொல், அதுரா ஃபஅல, க தமீர், என்ன மா ஹர்ஃபு, லைல் இஸ்மு, அல் கத்ர் கண்ணியமிக்க இரவு இஸ்மு தான். ஓகே, லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபிஸ் ஷஹர். லைலத் லைட்னா இரவு, லைலத்து பிளஸ் அல் கத்ர் பிளஸ் ஹைர், ஹைர் பிளஸ் மின் பிளஸ் அல்ஃப் பிளஸ் ஷஹர். ஓகே, லைல்ங்கிறது நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம், இரவு. அல் கதிர் கண்ணியமிக்கது, கண்ணியமிக்க இரவு லைலத்துல் கத்ர். ஹைர், ஹைர்னானது சிறந்தது, ஷர்னா என்னது தீங்கு, ஹைர்னா சிறந்தது. ஸோ ஜஸக்கல்லா ஹைர்னு சொல்லுங்க. ஜஸக்கல்லான்னு ஆஃபாக நிப்பாட்டக்கூடாது. சரியா? ஜஸக்கல்லா ஹைர் இருக்கு, ஜஸக்கல்லா ஷர் இருக்கு. அல்லாஹ் வந்து நன்மை சிறந்ததை கொடுப்பான், சில பாவிகளுக்கு ஷர்ரை கொடுப்பான். அதனால ஜஸக்கல்லான்றோட நிப்பாட்டாம ஜஸக்கல்லா ஹைர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்டது? சிறந்தது. ஹைர் எப்படி சிறந்தது? மின் விட, எதை விட? அல்ஃப். மின்கிறது இங்க இருந்து வராது. மின் வந்து சில இடத்துல கம்பேரிஷனுக்கு வரும். இதா எதை விட சிறந்தது? அல்ஃப். அல்ஃப்னா 1000. ஓகே, 1000 எத்தனை? எதா ஷஹர், ஷஹர் மாதங்கள். ஷஹ்ரி ரமதான் சொல்ல பார்த்தீங்களா, மாதம். ஓகே, ஷஹ்ரி மாதங்களை விட, 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ர் எப்படிப்பட்டதான்? 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த லைலத்துல் கத்ர் ஒரு நாள் தொழுதுட்டா என்னது? நம்ம 1000 மாதங்கள் தொழுத மாதிரி. நம்ம அதான் அது வந்து தன்சீலான்னு சொல்றேன். இறக்கப்ப இது தன்சீலான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா சேல் போடுவாங்க. சரியா? சேலுக்கு வந்து தன்சீலான்னு போடுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஒரு அது சேலு. இந்த லைலத்துல் கத்ர் இரவை கேட்ச் பண்றது ஒரு சேல். ஸோ அந்த இரவை வந்து என்ன
நம்ம வந்து ஒரு நாள் இரவுன்னு சொல்லிட்டு நம்ம இது ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னாக்கும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒற்றைப்படை இறைவர்களே தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்தது கரெக்டா இந்த வெளியே யாரும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க பார்த்தோன்னே அவங்களுக்கு மறந்துடுச்சு. இல்லாட்டா அந்த ஒரு நாள் இரவு மட்டும் நம்ம வந்து தொழுதுருக்கலாம். சரியா? இப்போ வந்து லைலத்துல் கத்ர் வந்து 1000 மாதங்களை சேர்ந்தது. அது வந்து சில நாள்ல 27ல வந்திருக்கு, ஏன்னா 23ல வந்திருக்கு. அதோட இதை பற்றி சில ஹதீஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா தெளிவான ஹதீஸ் என்னன்னா, அது ஒற்றைப்படைகளில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒற்றைப்படைகள்ல ஒரு நாள் வரும். ஆனா இங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அரப் கண்ட்ரீஸ்ல ஒற்றைப்படையை பார்க்காம என்ன நிறைய பேர் என்ன பண்றாங்க, கடைசி 10 ஃபுல்லா தொழுதுறது. அப்படி கடைசி 10 ஃபுல்லா தொழுதுட்டா நமக்கு எப்படி நாள் கிடைச்சது இல்லையா? கடைசி இரவுலே வரணும்னு சொல்லியிருக்காங்க, ரசூல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1000 மாதங்களை விட சேர்ந்தது. ஒரு ரக்காயத்தை தொழுதமாக்கும், 2 ரக்காயத்தை தொழுதமாக்கும், 1000 மாதம் தொழுகிற நன்மை கிடைக்கும். நினைச்சு பாருங்க, நம்ம ஆயுசே அவ்வளவு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ரமதான்ல இருந்தாவது நம்ம இந்த கடைசி 10 நாட்கள்லையும் எப்படியாவது நம்ம இபாதத் செஞ்சு நம்ம இந்த கண்ணியமிக்க இரவோட 1000 மாதங்களோட பலனை நம்ம கண்டிப்பா கிடைக்கணும். ஈவன் தொழுகை இல்லாத பெண்கள், நோன்பு இல்லாத பெண்கள் கூட நோன்பு தொழுகை இல்லாத பெண்கள் கூட என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதலாம், திக்ர் செய்யலாம், துவா செய்யலாம், பாவ மன்னிப்பு கேட்கலாம். சரியா நிறைய நன்மையில அல்லாஹ்ட்ட வாங்கிக்கலாம். அதுக்குரிய நன்மையை அல்லாஹ் கண்டிப்பா தருவான். அந்த இரவுல தூங்கிடாம இங்கு முழித்து நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இபாதத்து பண்ணணும். லைலல்ன்றது இஸ்மு, அல் கதர்ங்கிறது இஸ்மு, ஹைர் இஸ்மு, மின் ஹர்ஃபு, அல்ஃப் இஸ்மு, ஷஹர் மாதங்கள். ஓகே, கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலாதனாகும். கண்டிப்பா யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த கண்ணியமிக்க இரவை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாய் அல்லாஹ். துஆ செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். தன்சீலுல் மலாயிகத்து வர்ரூஹி ஃபீஹா. தன்சீல் இறங்குகிறார்கள். நான் சொன்னா நஸ்ஸலங்கிறதா ரூட் வேர்டு. என்ன தன்சீல் இறங்குகிறார்கள். யார் இறங்குகிறார்? இது ஏன் தா வந்திருக்கு? இது பெண்பால். ஏன்டா மலக்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க. 2வது சொல்ற பாருங்க, மலக்கல் மலாய்க்கத்து பாருங்க. அல் மலாய்க்கத்துன்னு சொன்னா லைலத்து சொன்னா பெண்பால். இது மலாய்க்கத்து ஏன்னா பெண்பால். மலாய்க்கான்னு சொல்றோம், மலாய்க்கத்து சொல்லணும். ஆனா அந்த தூங்குறது வந்து பெண்பால்னால அப்படி வந்திருக்கு. மலாய்க்கத்து வானவர்கள் யார் இறங்குறாங்களா? மலக்குகள் எல்லாம் இறங்குறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த இரவில் யார் இறங்குறா? மலக்கள் இறங்குறாங்க. மேலும் ரூஹ் தனஸ்ஸலு பிளஸ் மலாய்க்கத்து பிளஸ் வ பிளஸ் ரூஹ் பிளஸ் ஃபீ பிளஸ் ஹா. ஓகே, நான் இது 2ஆ பிரிச்சுட்டேன். பிளஸ் தன்சீலுல் இறங்குகிறார்கள், அல் மலாய்க்கத்து வானவர்கள், வ இன்னும் என்ன ரூஹ்ங்கிறது இங்க என்னது? ஜிப்ரீல். ஃபி இல் ஹா அது எது? அந்த கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் இரவில் யார் இறங்குறாங்களா? வானவர்கள் எல்லாரும் இறங்குறாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்களா? எதுக்கு? பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். ஓகே, பி கொண்டு, இத்னி அனுமதி, ரப் பிளஸ் இறைவன், ஹிம் பிளஸ் மின் பிளஸ் குல்லி பிளஸ் அம்ர். ஸோ பி கொண்டு, எதை கொண்டு? இத்னி அனுமதி. இது அனுமதி கொண்டு. யாரோட அனுமதி? ரப் இறைவனின் அனுமதி. இப்படி ஒன்றொன்னா செய்யுங்க. அப்பனா நம்ம மெமரைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகே, எந்த ஏஜ்ல வேணாலும் அழகா மெமரைஸ் பண்ணலாம். அப்படி ஒண்ணுன்னா அப்படி சேர்க்கணும். பி பிளஸ் இத்னி பிளஸ் ரப். பி கொண்டு, இத்னி எதை கொண்டு? ரப் இறைவனின் அனுமதி கொண்டு, ஹிம் அவர்கள் என்ன, மின் இருந்து, எதிலிருந்து? குல்லு எல்லாம், அம்ர கட்டளைகள், அவர்கள் கட்டளைகளை எல்லாம் என்ன இறைவனின் கட்டளையின் நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இருக்கிறாங்க. எல்லா கட்டளைகளும் அல்லாஹ் சொல்றபடி அவங்க இறக்கிக்கிட்டே இருக்கிறதுக்காக அந்த மலக்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் சகல காரியங்களுடன் எங்க இறக்குவாங்க. மின்குள்ளி அம்ரின். மின்குள்ளினா எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே, மின்குள்ளி அம்ரின் எல்லா கட்டளையிலையும் என்ன நடைபெறுவதற்கு என்ன அல்லாவின் அனுமதி கொண்டு நடைபெற அவங்க எல்லாம் இறங்குறாங்க. ஸோ தனஸ்ஸலு ஃபஅலு இணைச்சொல், அல் மலாயிகத்து இஸ்மு பெயர் சொல், வ ஹர்ஃபு இணைச்சொல், அர் ரூஹ் இஸ்மு,
ஃபி ஹர்ஃபு, இது இந்த ஹா தமீர் பிரதி பெயர். அதே மாதிரி பி வந்து ஹர்ஃபு இதுனி. இதுனா இதுனி எல்லாம் சொல்ற பார்த்தீங்களா, அதான் அதே இதுனி தான். இதுனி இஸ்மு. ஓகே பாருங்க, இதுல அல்லு இல்லை அன் ஒன்றுலாம் இல்லை. ஓகே அனுமதி இதான், அது வந்து பெயர் சொல் தான் இதுல. ஓகே ரப் இஸ்மு, ஹிம் தமீர், மி ஹா மின் ஹர்ஃபு, குல்லு ஹர்ஃபு அம்ர் கட்டளைகள். ஓகே நெக்ஸ்ட் என்ன, சலாமுன் ஹிய ஹத்தா மத்லையில் ஃபஜ்ர். சலாம் பிளஸ் ஹிய பிளஸ் ஹத்தா பிளஸ் மத்லை பிளஸ் ஃபஜ்ர். சலாம், சலாம்னா சாந்தி, சாந்தி நிலவி இருக்கும். அதனாலதான் யாருக்கு சலாம்ங்கிறது சாந்தி தான். நீங்க யாராவது கிரீட்டிங் பண்ணனா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, வெறும் சலாம் சொன்னாங்க. சலாம்னா சாந்தி, சாந்தி நிலை இருக்கும். என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. நிறைய பேர் பார்க்குறோம் சலாம் சொல்லுவாங்க. சலாம்னா என்ன, சாந்தி. ஓகே ஸோ இனிமேல் என்ன சொன்னோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அழகா சொல்லணும். ஓகே ஓகே சலாமன், சலாமன் எல்லாரும் சொல்றா சாந்தி நிலவிருக்கும். ஓகே இப்ப ஹிய அது எது, அந்த சாந்தி. புரியுதா? அல்லாஹ் சொல்றான் அந்த இரவு பூரா அந்த சாந்தி, அந்த சாந்தி நிலவிருக்கும். இங்க ஹிய அது அந்த சாந்தி, என்ன அந்த அமைதி. ஹத்தா, ஹத்தா பிளஸ் மத்லாய் பிளஸ் அல் ஃபஜ்ர். ஹத்தானா வரை, இதுவரை இருக்குமா. மத்லாய், மத்லாய்னா உதயமாகும். தல, தலையற உதயமாகினான், அதான் ரூட்வேர்டு. மத்லைய உதயமாகும், இதுவும் இஸ்மு தான். அல் ஃபஜ்ர் அதிகாலை வரை. ஹிய ஹத்தா மத்லையில் ஃபஜ்ர், அந்த சலாம் நிலவி இருக்கும். எதுவரைனா நம்ம ஃபஜ்ர் தொழுது வர, அது விடியற்காலை உதயமாகும் வரை. அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரம் முடிகிற வர நமக்கு அந்த அல்லாவோட மலக்களும் வானவர்களும் இறங்கி கொண்டே இருப்பார்கள். அல்லாவோட அனுமதி கொண்டு எல்லா வேலையும் நடந்து கொண்டே இருக்கும். அந்த சாந்தியும் நிலவி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதோட ஹதீஸை பார்ப்போம். சலாம் இஸ்மு, ஹிய தமீர், ஹத்தா இஸ்மு, மத்லையில் இஸ்மு, அல் ஃபஜ்ர். இங்க மத்லையும் பாருங்க, அல் அல் இல்லு, அல்லுன்னு இல்லை, அன் ஒன்று கிடையாது. இருந்தாலும் இது இஸ்மு தான். அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸ் பார்ப்போமா. அல் கதிர் இரவின் சிறப்புகள். அல்லாஹ் குரானை அல் கதிர் இரவில் இறக்கியதாக தெரிகிறது. அது ஒரு அருள்மிக்க இரவாகும். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் முபாரக்கா. இதை நாம் அருள்மிக்க, முபாரக்னானது மப்ரூக் சொல்றோம் பார்த்தீங்களா. நான் அருள் அல்லாஹ் தருவனான்னு சொல்றோம்னா, முபாரக்கான இரவில் நாம் இறக்கணும்னு நல்லா சொல்றான். சரியா? ஸோ சாப்டர் 44 இருக்கு. ஓகே இது அல் கதிர் ரவாம், இது ரமதான் மாதத்தில் நிகழ்ந்தது. ஷஹரி ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான். இது என்னது, குரான் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம். இப்போ இந்த ரமலான் மாதத்துல தான் குரான் இறங்குச்சு. இந்த குரான் எப்போ இறங்குது, லைலத்துல் கதிர் இரவுல தான் இறங்கியது. சூத்துல் பக்ரான்னு சொன்னோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு மற்றவங்க சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் வந்து குரானை பாதுகாக்கப்பட்ட பலகையில் இருந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ங்கிற இது வந்து உலக வானத்தில் உள்ள கண்ணியத்தின் இல்லத்திற்கு பைத்துல் இஸ்ஸாங்கிற ஒரே முறையில் இருக்கிறான். நான் அதை லைலத்துல் கத்ர் அன்னைக்கு இருக்கிறான். பின்னர் அது 23 ஆண்டுகளாக நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதரர்களுக்கு பகுதி பகுதியாக இறக்கப்பட்டது. எல்லாம் மொத்தமாக இருக்க நம்மளுக்கு எல்லாம் ஃபுல்லாக படிக்க முடியும், ரொம்ப கஷ்டமான. அல்லாஹ் நமக்கு எப்போதுமே இலகுவாக நாடுறான். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த டைமுக்கு தக்கபடி அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இருந்துச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் அந்த அந்த குரான் இறக்கப்பட்ட அந்த லைலத்தின் கதிரின் பகுதியையும் அல்லாஹ் உயர்த்துறான். எப்படி உயர்த்துறான்? மாதம் வந்துட்டா என்னது, அது எத்தனை 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரசூல் ரமலான் வரும்போது அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறுவார்கள், என்ன கூறுவார்களாம், நிச்சயமாக ரமலான் மாதம் உங்களிடம் வந்துவிட்டது. சரியா? நிச்சயமாக ரமலான் மாதம் உங்களிடம் வந்துவிட்டது. இது அருள்மிக்க மாதமாகும். அல்லாஹ் உங்கள் மீது இதில் நோன்பு நோற்பதை கடமையாக்கியுள்ளான். இதில் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். இது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அதில் உள்ளது. யார் அதன் நன்மை இழக்கிறாரோ அது உண்மையை
உண்மையிலேயே நன்மை இழந்து விட்டார். சரியா? கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் இந்த கடைசி 10 நாள்ல தூங்கிடாம என்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சு எப்படியாவது அந்த என்ன லைலத்துல் கத்ரை நம்ம பெற்றணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஆமீன். இமாம் அபுஹுரைரா பதிவு செஞ்சிருக்காங்க எப்படி சொன்னதா சொன்னதா. அடுத்து அல் கதிர் இரவில் செய்யும் வணக்கம் 1000 மாதங்களுக்கு சமமானது என்பதை தவிர அபூஹுரைரா சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் சொன்னதாக, யார் நம்பிக்கையுடன் நற்கூலியை எதிர்பார்த்து அல் கதிர் இரவில் தொழுகிறார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா. அது வேற, நம்ம ஒரு 2 ரக்காய் தொழுதா 1000 2 ரக்காய் தொழுது நம்ம கிடைக்கும். 1000 வருடம் 2 ரக்காய் தொழுது, அதோட 12 போட்டுக்கிறீங்க. 12 மாசம் 30 நாள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிற வேண்டியதான். சரியா? ஸோ 1000 மாதங்கள் 1000 வருடங்கள் நம்ம 1000 மாதங்கள் நம்ம நன்மை செஞ்ச இது தொழுது நன்மை கிடைக்கிறதோட இன்னும் வேற என்ன சொல்லியிருக்காங்க, முந்தைய பாவங்களும் மன்னிக்கப்படுமா அப்படின்னு அபூஹுரைரா அறிவிக்கிறாங்க. அல் கதிர் இரவில் வானவர்களின் இரக்கமும் ஒவ்வொரு நன்மைக்கான தீர்ப்பும். இதில் தன்சில் மலாய்க்கத்து ஒரு ரூஹு ஃபிஹா பீஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். அது வானவன் ரூஹும் அவர்களின் தங்கள் இறைவனின் அனுமதியுடன் ஒவ்வொரு காரியத்திற்காக இருக்கிறார். இப்ப அல் கதிர் இரவின் அதிகமான அருட்கொடைகள் காரணமாக என்ன செய்யறாங்க, வானவர்கள் அதிகமாக இறங்கினார். ஸோ அருட்கொடைகளும் கருணையும் இறங்கும்போது வானவர்கள் இறங்கினார். குரான் ஓதப்படும் போது வானவர்கள் இறங்குறாங்க. திக்ர் செய்யும் கூட்டங்களை சுற்றி வருகின்றன. நம்ம ஒரு இதுக்கு போய் பயான் போய் உட்கார்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுத்தி மலக்குகள் நம்மளை தாங்கி கொண்டிருக்காங்க. நம்ம போகையில, பயானுக்காக போகையில, நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றேன், நம்ம போகையில ஒரு பயானுக்காக நீங்க ரொம்ப தூரம் போங்களேன், அல்லாஹ் மலக்களை கொண்டு நம்மளை ஏந்திட்டு போற மாதிரி போற டைமே தெரியாம இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ திக்ர் செய்யும் கூட்டத்தோட குரான் ஓதப்படும் நேரத்துல என்ன கல்வி கற்பவர்கள் உண்மையான மரியாதையுடன் தங்கள் ரெக்கைகளை தாழ்த்திட்டாங்க. ஸோ நம்ம அந்த நேரத்தை மலக்கள் நம்மளை தாங்கி கொண்டு இருக்க நேரத்தை நம்ம துவா செஞ்சா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கபூல் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எப்ப இறக்குறாங்க, லைலத்துல் கத்ர் இரவில் அதிகமான அருட்கொடைகள் காரணமாக வானவர்கள் அதிகமாக இறங்குகிறார்கள். கொடைகளும் கருணையும் இறங்கும்போது வானவர்கள் இறங்குகிறார்கள். குரான் ஓதப்படும் போது வானவர்கள் இறங்குகிறார்கள். திக்ர் செய்யும் கூட்டத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறும் கூட்டங்களை சுற்றி வருகின்றன. கல்வி கற்பவருக்கு உண்மையான மரியாதையுடன் தங்கள் இறக்கைகளை தாழ்த்துகின்றன. அர்ரூஹ் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறப்படுகிறது. எனவே சொற்றோட பொதுவான குழுவிலிருந்து இங்கே வானவர் தனித்துவமான பொருளின் பெயரை இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு சேர்த்திருக்காங்க. குல் அம்ரீன். இப்ப குல் அம்ரீன் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஓகே. அப்ப அதுக்கு முஜாஹித் சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் சமாதானம் பண்றோம், எல்லாத்தையும் நமக்கு அமைதி அல்லாஹ் கொடுக்க சொல்லி சொல்றாங்க. சரியா? ஒவ்வொரு விஷயத்திலும் சலாமுன் ஹிய, அது சமாதானமாகும், அது பாதுகாப்பாகும், அதில் சைத்தான் எந்த தீங்கையோ அல்லது எந்த கேட்டையோ செய்ய முடியாது. எல்லாத்துலயும் அல்லாஹ் ஒரு அமைதியை கொடுக்க சொல்லி அதை இறக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சொல்றாங்க, அதில் விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன, மரண நேரங்களும் வாழ்வாதாரங்களும் அளவிடப்படுகின்றன, அதில் முடிவு செய்யப்படுகின்றன. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். சாப்டர் 44 அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஞானமான விஷயமும் அதில் தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் அஷ்ஷாஃபில சொல்றது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹி பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் விடியல் தோன்றும் வரை சமாதானம் உள்ளது. லைலத்துல் கத்ர் இரவு ஃபஜ்ர் விடியல் வரை வரும். மஸ்ஜிதில் உள்ள மக்களுக்கு வானவர்கள் சலாம் கூறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சஃபி சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ். சலாம் அது சமாதானம், அதன் பொருள் அது முழுவதும் நன்மையானது, எல்லாமே அது நன்மையா இருக்கும்.
புரியுதா? ஃபஜ்ர் விடியல் வரும் வரை அதில் எந்த தீமையும் இருக்காதுன்னு கதாதா மற்றும் இப்னு சயீத் ரெண்டு பேருமே கூறுறாங்க. அல்லாஹ் தூதர் கூறினார்கள், லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10 இரவுகளில் ஏற்படுகிறது. புரியுதா? அவற்றின் நற்பலனை நாடி யார் அவற்றில் வணக்கத்தில் நிற்கிறாரோ அவரது முந்தைய மற்றும் பிந்தைய பாவங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். இவங்க என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க? ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, கடைசி 10ல் ஏற்படுது. யார் அவற்றை நாடி நற்பலனை நாடி வணக்கத்தில் நிற்கிறாங்களோ அவருடைய முந்தைய மற்றும் பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஓகே, அது ஒற்றை இரவாகும். ஸோ அது ஒற்றை இரவாகும். 9வது அல்லது 7வது அல்லது 5வது அல்லது 3வது அல்லது கடைசி இரவு ரமலானில் இருக்காங்க. சரியா? தெளிவா கடைசி இரவு நம்ம 30 நினைச்சிட்டு விட்டுறக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்ஷா அல்லாஹ் இனிமே என்ன செய்யணும், 30 நம்ம சொல்லுவோம். கடைசி இரவுன்னு இருக்கு பாருங்க. கடைசி இரவு ஒற்றைன்று வர்றதோட கடைசி ஒற்றை இரவாகும். 9வது அல்லது 7வது அல்லது 5வது 3வது அது கடைசி இரவு. சரியா? ஸோ பெட்டர் நம்ம 10 நாளும் என்ன இன்ஷா அல்லாஹ் நம்ம லைலத்துல் கத்ர் தேடுவோம். 27ன்னு சொல்லிட்டு சில ஹதீஸில் இருக்கு என்ன, ஆனா அதான் சரியான ஹதீஸ் கிடையாது. சரியா? ஸோ ஒவ்வொரு வருடமும் சில இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு, ஒவ்வொரு வருடமும் சேம் டைம்ல வந்து அந்த லைலத்துல் கத்ர் வராது, மாறி மாறி வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 10 நாட்கள் கடைசி 10 இரவுகள்லையும் நம்ம லைலத்துல் கத்ர் அவருடைய முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து கொலை செய்தவர் வந்து என்ன, கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் 2 பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. இப்ப அது எப்படி? கொலை செய்யப்பட்டவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரா? ஓகே, ஷஹீதாகி போயிட்டாரு. சரியா? கொலை செய்தவர் எப்படி சொர்க்கத்துக்கு போனாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கல. ரசூலுல்லாஹ் சொன்னா அவர் ஒரு ரமதானை முடித்து விட்டு இறந்தார். சரியா? ஸோ ரமதான் மாதத்துல பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. சரியா? முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கிற அல்லாஹ் தஆலா. அதை அவர் சரியா அவர் செஞ்சுட்டு போனதுனால அவருக்கும் சொர்க்கம் கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். லைலத்துல் கத்ரின் இரவின் அடையாளம் அது எப்படி இருக்கும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு, நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவின் அடையாளம் என்னவென்றால் அது தெளிவானதாகவும் பிரகாசமானதாகவும் இருக்கும். அதில் பிரகாசமான அமைதியான சாந்தமான நிலவு போன்றிருக்கும். அதில் குளிரும் இருக்காது, வெப்பம் இருக்காது. சரியா? டைம்ல என்ன ஹாட்டாவும் இருக்காது, வின்டர் டைம்ல கூலாவும் இருக்காது, நல்லா அமைதியா இருக்கும். காலை வரும் வரை எந்த விண்கல்லும் என்ன எரியப்படுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. எந்த விண்கல்லும் எரியப்படாது. அதன் அடையாளம் என்னவென்றால் அடுத்த நாள் காலையில் சூரியன் சமமாக தோன்றும். அதற்கு எந்த கதிரும் இருக்காது. பௌர்ணமின் இரவின் நிலவை போன்றிருக்கும். அந்த நாளின் ஷைத்தான் அதனுடன் வெளிவர அனுமதிக்கப்படவில்லை. இப்ப இன்னைக்கு நைட்டு இரவுனா லைலத்துல் கத்ர் எப்படி நம்ம அடுத்த நாள் தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த நைட்டு கொஞ்சம் கூலா இருக்காம ஹாட்டா இல்லாமே இருக்குமா. சரியா? ஓகே. லைலத்துல் கத்ரோட என்ன பிரார்த்தனை? சரியான தொழுறோம், ஓதுறோம், திக்ர் செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எல்லா நேரங்களிலும் குறிப்பாக ரமதான் மாதத்தில் கடைசி 10 இரவுகளில் அதன் ஒற்றை இரவுகளில் அதிகமாக பிரார்த்தனை செய்வது பரிந்துரைக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் லைலத்துல் கத்ரை கண்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. இறைவா, நிச்சயமாக நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை நீ நேசிக்கிறாய், எனவே என்னை மன்னித்தருள்வாயாக என்று சொல்லுங்க என்று சொல்லியிருக்காங்க. இது திரும்பிதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை வந்து நான் வந்து நம்ம எப்போது படிக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்பு அஃப்வ ஃபஃபு அன்னி. இதை நான் 3 இதா பிரிச்சுறேன். சரியா? நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன், அல்லாஹும்ம இறைவா,
இறைவா நிச்சயமாக நீ மன்னிப்பவன். இப்படி படிச்சுன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அல்லாஹும்ம பிளஸ் இன்ன பிளஸ் க பிளஸ் அஃபுவுன். அல்லாஹும்ம இறைவா, இன்ன நிச்சயமாக, க நீ, அல்லாஹும்ம இன்னக நிச்சய இறைவா நிச்சயமாக நீ, அஃபுவன் ஐன், ஐன ஆப் சொல்றது ஐன், அஃபுவன் மன்னிப்பவன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் நீ இறைவா நிச்சயமாக நீ மன்னிப்பவன். துஹிப்பு அஃப்வ, துஹிப்பு பிளஸ் அல் அஃப்வ, துஹிப்பு ஹப்ப, ஹப்பங்கிறத ரூட் வேர்டு. ஓகே, துஹிப்பு நீ மன்னிப்பாய், நீ சாரி நீ நேசிப்பாய். துஹிப்புனா நீ நேசிப்பாய், ஹப்பன்னா விரும்புகிறது. ஹபிபி சொல்றோம் இல்லையா, நம்ம கணவனை வந்து என்ன ஹபிபின்னு சொல்லலாம். ஓகே, அது மாதிரி மனைவியும் சொல்லலாம். துஹிப்பு நீ நேசிக்கிறாய், எதை நேசிக்கிறாய்? அல் அஃப்வ மன்னிப்பதை, மன்னிப்பதை நீ நேசிக்கிறாய். இறைவா நீ மன்னிப்பவன், நிச்சயமாக மன்னிப்பவன். அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் நீ நிச்சயமாக மன்னிப்பவன். அது மட்டும் இல்ல, நீ மன்னிக்கிறத நேசிக்கிறாய். துஹிப்புல் அஃப்வ நீ மன்னிக்கிறதை நேசிக்கிறாய். அல்லாஹ் நம்ம மன்னிப்பு கேட்கிறத விரும்புறான். சரியா? சோ அஃபுவ அன்னி, அன்னி அன்னி, ஃப பிளஸ் அஃப்வ, அஃபு அஃபு அன்னி. இப்படி இப்போ சொல்லையில வந்து ஃபு அன்னின்னு சொல்லுவோம். சரியா? ஆனா அதுல 2 வார்த்தை இருக்கு. ஃபுல ஃப, எனவே அஃபுனா மன்னிக்கிறது. என்ன மன்னித்தருவாய். அஃபு என்னை மன்னிப்பாயாக, அஃபு அன்னி என்னை. சரியா? அஃபுனா மன்னித்தருவாயாக. ஆஃபியாவுக்கு அஃபுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் பார்த்துங்க. ஆஃபியாங்கிறது நல்ல சுகம், அஃபுங்கிறது மன்னிப்பாயாக அர்த்தம். ஓகே, ஸோ ஃபஃபு அன்னி என்னை நிச்சயமா என்னை மன்னித்தருவாய், எனவே என்னை மன்னித்தருவாய. நல்லா பார்த்துக்கோங்க, எனவே என்னை மன்னித்தருவாய. ஃபஃபு அன்னி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. இப்போ ஈஸியாக சொல்ல வரும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து கடைசி 10 நாளும் எப்போதுமே இந்த துவாவை நல்லா நம்மளை மன்னித்துட்டானாக்க, ஓகே, அல்லாஹ் தாலா பெரிய சொர்க்கத்தை தொட்டுருவான். மேலி மறுமையிலும் நம்மளுக்கு நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்து தோசனும் யோதன சொர்க்கத்தை தருவானாக. இந்த படிப்பினை என்ன படிப்பினை? குர்ஆன் லைலத்துல் கத்ர் என்னும் இரவில் இறக்கப்பட்டது. எனவே அல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கும்படி கட்டளையிடான். ஸோ லைலத்துல் கத்ர்ல வந்து குர்ஆன் இறக்கப்பட்டதுனால தான் நம்ம இந்த மாதத்துல நோன்பு வைக்கிறோம். இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் இந்த இரவை அடைகிறாரோ அவர் 1000 மாதத்தினுடைய சிறப்பை அடைந்து விடுறார். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது 10 நாளையும். இன்ஷா அல்லாஹ் யார் இந்த இரவை அடைந்து விடுறாரோ அவர் இந்த துவாவை ஓதட்டும். அல்லாஹும்ம இன்னக முன்திஃபு அஃப்வ ஃபஃபு அன்னி என்பதை சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ கிராமர் எல்லாம் பார்த்துக்கிறேங்க. இல்லைன்னா என்னென்னு நீச்சல், பெயர்ச்சொல், இணைச்சொல், பிரதிப்பு இதைத்தான் நான் இப்படி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. இன்னொரு கிளாஸில் நான் தனியாக போட்டேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஹோம்ஒர்க் எழுதுங்க. இது ஒரு கிளாஸாக நினச்சி பண்ணுங்க. தயவுசெய்து எல்லாரும் எழுதுங்க. அரபிக்கில் முதல்ல எழுதுங்க, அப்புறம் தமிழ் எழுதுங்க, அப்புறம் வேர்ட் பை வேர்டாக எழுதுங்க, மீனிங்காக படிங்க, மெமரைஸ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் சென்டென்ஸ் மீனிங்கை ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணுங்க. அப்போனா வேர்ட் மீனிங் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். யா, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.